இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, பொருத்தனையை நிறைவேற்ற அழைப்பு, பொருத்தனையை நிறைவேற்ற அழைப்பு. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த பிள்ளையை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தாள். ஆண்டவர் அன்னாளின் சத்தத்தை கேட்டார். ஒரு சாமுவேலை கொடுத்தார், இன்னும் குழந்தைகளை கொடுத்தார். ஆனால் அவள் பொருத்தனை பண்ணினபடியே சாமுவேலை சிறுபிள்ளையாயிருக்கும் போதே கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று, கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்வதற்கென்று பொருத்தனையின்படியே ஒப்படைத்தாள் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தாமதியாதையுங்கள். பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பொருத்தனையோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். நீ பொருத்தனையை செலுத்துகின்ற பொழுது உன்னுடைய இருதயம் மகிழும்படியான அனுபவங்களை கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பொருத்தனையை நிறைவேற்றும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். பொருத்தனை செய்திருப்பீர்கள் என்றால் அது தாமதியாமல் உடனே செலுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.